Hi friends, here Raj Ani Vloggers. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாந்தனு அசோக் செல்வன் நடிச்ச ப்ளூ ஸ்டார் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ரெடி ஸ்டடி கோ. ஓ கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா? அப்பச்சே நீல ப்ரொடக்ஷன்ஸ் அசோக் செல்வன் என்னோட புடி கருப்பாக்கி வச்சிருக்கீங்க. அமுல் பேபி மாதிரி பாப்பியடா. சாந்தனு இவடலையா? சாந்தனு கூட பரவாயில்ல. அசோக் செல்வன் நான் பார்க்க முடியல. பத்தா கல்யாணம் ஆனா ப்ளே இல்லையா? ஒன்னு இருந்தா தான் டிசிப்ளின் இருக்கும். ரஞ்சித் மோசா என்னடா கிரிக்கெட் டேய் நான் கிரிக்கெட் சோத்து ஓடினே கிரி பாரு. இந்த காலத்து 80s டைம்ல எடுத்த ஸ்டோரி மாதிரி 80s 90s. பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான் நந்தி. அதனால தானே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. ஏய் இந்த கிரிக்கெட் வந்து சோறு போட போகுது. நல்ல வேலைன்னா போடும். கூலிக்கு கரியல்றோம் உள்ள உள்ளே அதிகாரி அவன். ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் எடுத்துருக்காங்க ஒரே படத்துல. செலக்ஷன்ல நான் அசிங்கப்பட்டதும் நம்மள ஏதாவது ஒன்று அழ வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. எதிர்பார்க்கவே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஏன்னா ஒய்ஃப் மட்டும் அப்படியே இருக்கா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? என் ஒய்ஃபுக்கு மட்டும் மேக்கப். இனிமே நம்ம முன்னாடியே வர மாட்டாங்க. வீட்டுக்காரன் ஹஸ்பண்ட் என்ன கேனையா? போய் யாருன்னு யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது. ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். ஒரு தகுதி வேணும்டா. போடவில்லை. இது ஒரு வாய்ப்பு. உற்றக்கூடாது. என்னன்னா ஒரு பாட்டு வந்துச்சுல, ஏதேன் தோட்டத்தில், அது மலையாள பாட்டு மாதிரியே எனக்கு தோணுது. எனக்கு சரியா தெரியல, எனக்கு மலையாள பாட்டு மாதிரியே தான் எனக்கு தோணுது பார்க்க. ஏடிகேவா எஸ்டிகேவா அந்த படம் பேர் ஏதோ ஒன்று வருமே. ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ் அந்த படத்தில் ஒரு ஃபைட் சம்மந்தப்பட்ட படம் அது. அந்த படத்தில் இந்த பாட்டு வருதா? ஏதேன் தோட்டத்தில் வீழுதே. சரியா தெரியல, ஆனால் ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம். உங்களுக்கு என்னோட டவுட் கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, படம் என்ன சம்மந்தப்பட்ட ஸ்டோரினா, கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி. ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார்னால் நம்ம இந்தியன் ஜெர்சியில் இந்த இடத்துல ப்ளூ ஸ்டார் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம், சாந்தனும் கூட பொறுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒய்ஃபுக்கு மட்டும் மேக்கப் போட்டு கலர் தூக்கி விட்டாங்க. பாவத்தை ஆல்ரெடி கலரு மேக்கப் போட்டு கலரை கம்மி பண்ணி விட்டாங்க பாவத்தை. என்னங்களா ஏய், சாந்தனும் ஃபுல் கருப்பு, ரெண்டு பேருமே வெள்ளை, ரெண்டு பேருமே மேக்கப் போட்டு கருப்பாக்கி விட்டாங்க பாவத்தை. ஐயோ, என்னாலே பார்க்க முடியல. பொண்டாட்டி எப்படி சகிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. எப்பயும் போல தான் ரெண்டு டீமு, இந்த டீமில் ஒரு கேப்டன், அந்த டீமில் ஒரு கேப்டன். ரெண்டு டீமுக்கு ஆகாது சரியா? ஒரு செலெக்ஷன் வருது. யாரோ இந்த டீமில் ஒரு ஆள், அந்த டீமில் ஒரு ஆளா, இல்லை ரெண்டு டீம் சேர்ந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்களான்னு தெரியல. செலெக்ஷன் வருது. அப்போ கடுமையாக போராடுறாங்க. இந்த டீமில் உயர் ஜாரியாமா, இந்த டீமில் இருக்கீங்க கீழ் ஜாரியாமா. அப்போது நீங்களாம் இங்கெல்லாம் வர்றதுக்கு தகுதியாடான்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் பேட்டை உடைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி விளாடுறாங்க. எனக்கு என்னன்னா, லால் சலாம் ஸ்டோரி என்ன, அங்கேயும் அதே தான். இங்கே முஸ்லீமு ஹிந்து, அங்கேயும் செலெக்ஷன் வைக்கிறாங்க. செலெக்ஷனில் ஏதோ கோளாறு பண்ணுறாங்க. இங்கேயும் அதே தான், அங்கேயும் அதே தான். ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க?
பார்த்தா தான் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாயின் 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 டாயின்.